ட்ரேடிங் ரோபாட்டிக்காக நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இது எவ்வளோ வருஷ டேட்டாவை யூஸ் பண்ணுது? 1 இயர் டேட்டாவா, 10 இயர் டேட்டாவா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஒரு கிளையண்ட் கேட்டாங்க. நமக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதில் நாங்கள் டேட்டாவை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு இருக்க மூமெண்ட் நாளைக்கு இருக்காது. ஸோ ஒரு மாதம் முன்னாடி இருந்த ஒரு மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து அடுத்த மாதம் அது இருக்காது. ஸோ நாங்கள் இதில் ட்ரேடிங் என்ட்ரி எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு லைவாக மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிட்டு எந்த சைடு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் போகுது. ஸோ மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி, அதே மார்க்கெட் கீழே இறங்கினா புட் ஆப்ஷன் எடுக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் அடிஷ்னலாக ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் நமக்கு மேலே ஏறுற மாதிரி சப்போஸ் ரிவர்ஸ் ஆனாலும் மறுபடியும் நமக்கு கால்லேருந்து புட்டுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இதை நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு கோடிங் பண்ணி ஆல்கரிதம்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இன்னொன்று மார்க்கெட்டோட ஓப்பனிங் தான் இருக்கிறதுலே ஒரு நாளோட அதிக ஃப்ளக்சுவேஷன், அதாவது அதிக மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நேரம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் ட்ரேட் பண்ணுறதுனால நமக்கு சக்ஸஸ் ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேடை டிசைன் பண்ணி ஒரே மாதிரி தான் ஒரு 1 இயர் மேலே நாங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது ரிலேட்டட் டவுட்டு இல்லை என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள். இது டவுட்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணுவேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஃபேவரேட் இருக்கும். நிஃப்டி பண்ணுவீங்க, ஒரு சிலர் பேங்க் நிஃப்டி பண்ணுவீங்க, ஒரு சிலர் 1 லாட் 2 லாட் பண்ணுவீங்க, ஒரு சிலர் 10 லாட் 100 லாட் கூட பண்ணுவீங்க. ஸோ எத்தனை லாட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்கிரிப்டில் பண்ண போகிறீங்க, டார்கெட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த பேசிக்கான இன்புட்டை மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடினா ஒரு 9 o'clock 8:45 8:30 கூட நீங்கள் ஒரு ஆர்டர் மாதிரி மட்டும் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் இது ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா பொறுமையாகவே ஆர்டர் பஞ்ச் பண்ணலாம், நிறையாவே நேரம் இருக்கும். லைவ் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு ஆட்டோ ட்ரேடே ஸ்டார்ட் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுத்து 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் இதை நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன், எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓல்டு டேட்டாவை டெலிட் பண்ணுறதுக்காக நம்ம டெலிட்டில் ஆல் கொடுத்துட்றோம். அடுத்து டேட்டா ஃபில்லையும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட் சர்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்காக நிஃப்டி 24 Feb தேடிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO, இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இண்டெக்ஸ் FUT IDX கொடுத்து சர்ச் ஆட் பண்ணணும். ஸோ டெய்லி மார்னிங்கில் நம்ம இந்த மாதிரி ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணுவோம். ஃபியூச்சர் சார்ட் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸில் க்ளோசிங் ஆச்சுன்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு 26,000 கிட்ட க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ 26,000 கால் ஆப்ஷன், 26,000 புட் ஆப்ஷனில் நம்ம ஆர்டர் வந்து பஞ்ச் பண்ணிடுவோம். டெய்லி நம்ம ரொட்டீனாக ஒரே விஷயந்தான் பண்ணுறோம். ஸோ டெய்லி காலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்துட்டு அந்த க்ளோசிங் ப்ரைஸில் ஆப்ஷன் சார்ட், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் சார்ட்டையும் ஆட் பண்ணி வச்சுருவோம். அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டார்டிங்கில் புட் ஆப்ஷன் எடுத்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ரேடிங் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி செட் ஆகிடும். இப்போ நம்ம ஆட் பண்ண கால் ஆப்ஷனை காப்பி பண்ணிக்கிறோம். அடுத்து இங்கே பேராமீட்டரில் இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து கால் ஆப்ஷன் இருக்க மாதிரியும் கீழே புட் ஆப்ஷன் இருக்க மாதிரியும் பண்ணணும். ஸோ அங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சீன்றதை மட்டும் பீன்னு மாற்றிக்கலாம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். அடுத்து எத்தனை லாட், டிஃபால்ட்டாக 1 லாட் இருக்கும். நம்ம 5 லாட்டா இல்லை 100 லாட்டா 200 லாட்டா நீங்கள் தான் டைப் பண்ணணும். நான் 20 லாட்டுக்கு ஆர்டர் போடுறேன். ட்ரேட் மெத்தட் வந்து பை ஒன்லி தான். ஸோ ஆப்ஷனில் பை ஒன்லி மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் ட்ரேட் மெத்தட் பை ஒன்லின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் நமக்கு ஸ்டாடில் டிக் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸ்டாடில் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம டேரெக்டாக இன்ட்ராடே சிங்கிள் என்ட்ரியில் பண்ணிகிட்ருக்கோம். டேஷ்போர்ட் போயிட்டு இங்கே அப்டேட் பண்ணிக்கிறோம் ரெண்டையும். நெக்ஸ்ட்டு ஃபைலில் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இது கொடுத்தோன்னா ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆயிரும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னா டாரட் அமௌண்ட் செட் பண்ணுறேன். ஸோ டாரட் அமௌண்ட் வந்து இதுக்கு நான் 10,000 rupees செட் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணலாம். $10,725 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி விட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.